Hello friends, welcome to Shiny Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான ரவா கேக் வெல்லம் யூஸ் பண்ணி எப்படி சுலபமா பண்றதுன்னு பார்க்க போறோம். கேக் பண்றதுக்காக 1 கப் ரவைக்கு 3/4 கப் பொடித்த வெல்லம் எடுத்துர்க்கேன். வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்து mix பண்ணி 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ அது ஃபுல்லா கரைஞ்சு வந்துடும். வெல்லத்தை எவ்வளவு பொடியா பவுடர் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியா பவுடர் பண்ணிக்கோங்க. அப்போ ஈஸியா அது கரைஞ்சிடும். அடுத்து ஒரு பவுல் எடுத்து 1 கப் ரவா எடுத்துக்கிறேன். 1 கப் ரவாக்கு 1 கப் தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளை கரைசலையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். உங்ககிட்ட தூசி இல்லாத வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். அதை கரைக்கணும்னு தேவையில்லை. நாட்டு சர்க்கரை இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். வெல்லத்தை பாகு காய்ச்சி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கரைச்சே சேர்த்துக்கோங்க. பாகு காய்க்கும் போது அந்த ரவை மேலே எழும்பாமல் நமக்கு ஒரு மாதிரி ஒட்டி வரும். அதனால் நீங்கள் வெல்லத்தை கரைச்சே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மூடி போட்டு 20 முதல் 30 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்போது ரவை நல்லா ஊறி வந்துடும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம். அடுத்து இந்த மாவு கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஏலக்காய் பிடிக்கிறவங்க 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1/4 கப் வெண்ணெய், அடுத்து 1/4 கப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். டூட்டி ஃப்ரூட்டி இல்லாதவங்க 1/4 கப் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அது இன்னும் சுவையாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நமக்கு கேக் மாவு ரெடி ஆகிடும். அடுத்து எந்த பாத்திரத்தில் கேக் பண்ண போகிறோமோ அதில் வெண்ணெய் தடவி வச்சுக்கலாம். அப்போது நமக்கு கேக் ஒட்டாமல் கிடைக்கும். வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் சேர்க்குறத விட நெய் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். அதனால் வெண்ணெய்க்கு பதிலாக நெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் தடவி வைத்த பவுலில் இந்த மாவை மாற்றி அதுக்கு மேலே கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி அல்லது நட்ஸ் சேர்த்துக்கலாம். அப்போ பார்க்க நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் தவாவில் செய்ய போகிறேன். அதுக்கு தோசைக்கல்லை நான் 5 மினிட்ஸ் சூடு பண்ணி வச்சுருக்கேன். கேக் மாவை தோசைக்கல்ல வச்சு ஒரு மூடி போட்டு 40 முதல் 50 நிமிஷம் வேக விடணும். லோ ஃப்ளேம்லேயே வேக விடுங்க, இல்லைனா அடியில் தீஞ்சிடும். இனி அவனில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 40 மினிட்ஸ் பேக் பண்ணணும். உங்கள் அவனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டூத்பிக் வச்சு பார்த்தா மாவு ஒட்டாமல் வரும். அப்படின்னா நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றுங்க. அப்போ கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கேக் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம தோசைக்கல்லில் வச்ச கேக்கில் மூடியில் ஒரு துணி போட்டு மூடி வச்சா அது ஆவியாகிற தண்ணியெல்லாம் கேக்கில் சேராமல் இருக்கும். அப்போ சீக்கிரமாகவும் ரெடி ஆகும். அதனால் முதல்லையே மூடியில் இப்படி ஒரு துணி போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கேக்கும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையும் இனி ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த கேக்கை நான் கப் கேக் பண்ண மாதிரி ஆவியில் கூட வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கேக்குமே சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு. இதில் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ, பட்டை தூள் எது வேணுமானாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்நாக் பாக்ஸாக கூட கொடுத்து விடலாம். நீங்களும் கட்டாயம் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.